ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு முட்டை போட்டு இறால் குழம்பு பண்ண போகிறேன். அண்ணா ரொம்ப நாள் கழித்து கேட்டிருந்தாங்க. எப்போவுமே இறால் தொக்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இறால் குழம்பு வைமா அப்படின்ட்டாங்க. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சது. முழு பூண்டே போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் நடுவில் கீறி போட்டது அதையும் இதில் போட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது வீட்டில், அதையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகும். முருங்கைக்காய் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வரணும். எப்படி சுருண்டு வருது பாருங்கள். இறால் பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதில் எவ்வளோ தண்ணி வெளியே வருது பாருங்கள். இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் இறாலெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு வேக விடலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுன்னு கொதிச்சிட்ருக்கோம். ஒரு கொதி வரும்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குழம்பு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே சொல்லியிருக்கேன் நான். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இறால் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 பத்தை தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கத்திரிக்காயெலாம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இதுலேயே ஒரு 3 முட்டை போட்டிருக்கேன். அதுலேயே அது வெந்துடும். இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டுரும். இறால் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரவையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு நம்ம இதை ஊற்றிட்டோம்னா சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும்.
குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கெலாம் கூட வச்சுக்கலாம். தேங்காய் விழுதை போட்டாச்சு. அதை போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி விட்டுருங்க. சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் தூவி விட்டுருங்க. போட்டு ஒரு 2 செகண்டு நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லியை தூவி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா சூப்பரான இறால் குழம்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் விழுதை ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் தூவி ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுட சுட சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். டிஃபனுக்கெலாம் கூட அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.